மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பு நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தோடு நாம் கத்தோலிக்க ஆசிரியர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மதிப்புறு முனைவர் மோட்சராஜ் ஆசிரியர் அவர்கள். இயற்பெயரை விட இவரை அதிகமாக இவரது புனைப்பெயரில் அறிந்திருக்கிறார்கள். இனியவன் என்பது இவரது புனைப்பெயராக இருக்கிறது. மதுரை தூய மரியன்னை பேராலய பங்கை சார்ந்தவர் ஆசிரியர் அவர்கள். மதுரை தூய மரியன்னை மேல்நிலை பள்ளியில் பட்டதாரி அறிவியல் ஆசிரியராக கடந்த 28 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக சொல்லுவாங்க, ஆண்டவர் ஒரு சிலருக்கு அள்ளி கொடுக்கிறார் என்று. அந்த வகையிலே திறமைகளை ஆசிரியர் அவர்களுக்கு இறைவன் அள்ளி கொடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். மேடை பேச்சாளராக, பட்டிமன்ற நடுவராக, பாடகராக, இசைக்கருவி மீட்டுபவராக, பாடலாசிரியராக என பன்முக திறமை கொண்டவராக ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 800க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை ஆசிரியர் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சிகளில் தன்னுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியை அவர் செய்து காட்டியிருக்கிறார்கள். கல்வாரி நோக்கி எனும் ஆன்மீக குறுந்தகடையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தவிர பல்வேறு குறுந்தகடுகளில் பாடல்களை பாடியவராகவும் இருக்கிறார். தாயே தமிழே என்கிற நூலின் ஆசிரியராகவும் இருக்கிறார். இன்று நம்மோடு தனது 2வது நூலுக்காக அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். இலக்கிய செல்வர், தமிழ் சுடர், துரோணா போன்ற விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களை தமிழ் பல்கலைக்கழகமும் கலை இலக்கிய சேவையை பாராட்டி மதிப்புறு முனைவர் பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறது. இத்தகைய பெருமை மிக்க, மேன்மை மிக்க ஆசிரியர் மோட்சராஜ் அவர்களை, இனியவன் என்னும் மோட்சராஜ் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி ஃபாதர். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆசிரியர் திருமிகு மோட்சராஜ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உனக்குள் வெளிச்சம். இந்த உனக்குள் வெளிச்சம் நூலை வெளியிட்டிருப்பவர்கள் திண்டுக்கலை சார்ந்த வெற்றிமொழி வெளியீட்டகத்தார். ஏறக்குறைய 50 கட்டுரைகளை கொண்ட இந்த நூலானது 214 பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது. இதனுடைய விலை ரூபாய் 250 இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மதுரை தூய மரியன்னை பேராலய அதிபரும் பங்குத்தந்தையுமான அருள்முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்த்துரையில் இவ்வாறு சொல்லுகிறார். வாசிக்கின்ற பொழுது வாசிப்பாளனுக்கு ஒரு சிறு குழப்பம் வரும். வாசிப்பினூடே ஆசிரியர் பேசுகிறாரா அல்லது அந்த பொருட்கள் பேசுகின்றனவா என்று குழப்பம் வரும். இந்த குழப்பமே வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறந்த அனுபவமாக இருக்கும் என்று ஒரு பாராட்டை தெரிவிக்கிறார். அட, இதை நாம் நினைத்தே பார்க்கவில்லையே என்கிற வியப்புணர்வு மேலோங்கி நிற்பதையும் வாசகர் உணர்ந்து கொள்ள முடியும். நான் உணர்ந்தேன், நீங்களும் வாசியுங்கள் என்று தன்னுடைய வாழ்த்துரையில் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி வாழ்த்தி இருக்கிறார்கள். இன்னும் பல நபர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை கொடுத்திருக்கிறார்கள். இத்தகைய அருமையான உனக்குள் வெளிச்சம் புத்தகத்திற்குள்ளாக செல்வோம். வாருங்கள் நேயர்களே.
ஐயா, முதலில் இந்த அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம், பாராட்டுக்களையும் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. உனக்குள் வெளிச்சம், இது உருவாவதற்கான பின்னணி என்ன? அதாவது இன்று உலக மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தது முதல் இரவு செல்லும் வரை, உறங்கச் செல்லும் வரை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஏதாவது வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும், வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் நேர்மறை சிந்தனையை கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எளிதில் வாழ்க்கையில் வென்று விடுகிறார்கள். நேர்மறை சிந்தனை இல்லாதவர்கள் முயற்சி செய்து கடைசியிலே அவர்கள் பின்னுக்கு தள்ளி இருந்த நிலையை விட பின்னால் சென்று தோல்வியை தழுவுகிறார்கள். இன்றைய இளம் தலைமுறையினர் இந்த நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கு தலைமுறைக்கு தேவையான ஒன்று நேர்மறை சிந்தனை. ஏன்னா எதிர்மறை சிந்தனைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம சுற்றி இருக்குது. நேர்மறை சிந்தனை கண்டிப்பாக தேவையான ஒன்று. இந்த புத்தகத்திற்குள் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய முதல் புத்தகம், ஏனென்றால் நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்களால் பாராட்ட பெற்ற புத்தகம் என்று முதல் புத்தகத்தை சொல்லுவார்கள், தாயே தமிழே. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நேயர்களோடு பகிர்ந்து. என்னுடைய முதல் நூல் தாயே தமிழே என்ற இந்த நூல் தான் முதல் நூல். அதாவது தமிழ் மொழியினுடைய உச்சரிப்பை விளக்கக்கூடியது. தமிழ் எழுத்துகளில் சிறப்பாக லகரம், ழகரம், ழகரம் என்று சொல்வார்கள். இயல்பு லகரம், பொது ழகரம், சிறப்பு ழகரம் என்று சொல்வார்கள். இவற்றையெல்லாம் எப்படி உச்சரிப்பது என்பதை பற்றிய ஒரு உச்சரிப்பு நூலாகத்தான் இந்நூல் வந்திருக்கிறது. தமிழ் எழுத்துக்களில் குறிப்பாக த, ந, ந என்று சொல்லக்கூடிய அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன். இதை குறுந்தகடாகவும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் இப்போ மக்களுக்கு அவைலபிளாக காப்பீஸ் இருக்கா? இந்த புத்தகம் நிறைய இல்லை, இருந்தாலும் என்னிடம் ஒரு 25 காப்பிக்கு மேல் இருக்கிறது. தேவையான பொழுது அதை மீண்டும் புதுப்பிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ நேரடியாக நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். உனக்குள் வெளிச்சம், 50 தலைப்புகள். 50 தலைப்புகளுமே கவனிக்கத்தக்க வேண்டிய அல்லது அன்றாடம் நாம் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதை பற்றியே நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். வானம், கரண்டிகள், உப்பு, பூட்டு, நம்முடைய வீட்டிலும் குடும்பத்திற்குள்ளும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடிய இந்த இதில் அன்றாடம் பார்க்கக்கூடிய தலைப்புகளை தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுத்ததற்கு எதுவும் காரணங்கள், பின்னணிகள் இருக்கிறதா? அதாவது மனிதன் நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், நம் கண்ணில் படக்கூடிய பொருட்கள், இவைகளை வைத்துக்கொண்டே நேர்மறை சிந்தனையை நமக்குள் வளர்த்து கொள்ளலாம் என்ற உணர்வோடு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே இந்த தலைப்புகளை நான் தேர்வு செய்தேன். முதல் தலைப்பே வானம். நாம் வானம் சொல்லும் பொழுதே நம் கண்கள் அகல விரிய நாம் பிரமித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த வானம் நமக்கு என்ன செய்திகளை சொல்லி இருக்கிறது? இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய 50 தலைப்புகளை முதல் தலைப்பாக இந்த வானம் என்ற தலைப்பு இருக்கிறது. இதில் அந்த ஒரு தலைப்பிற்கு கீழே 4 உட்தலைப்புகளை கொடுத்திருக்கிறேன். முதலில் இந்த தலைப்பின் மூலமாக நாம் அறிந்தது. இரண்டாவது, நமக்கு இந்த தலைப்பு கற்றுக் கொடுப்பது. மூன்றாவது, நேர்மறை சிந்தனைக்கு. நான்காவது, எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட என்ற 4 உட்தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ உதாரணமாக முதல் தலைப்பாகி அந்த வானம் பார்த்தீங்கன்னா, நாம் அறிவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பூமியிலிருந்து குறிப்பிட்ட உயரத்தில் வானம் பறந்து விரிந்து கிடக்கிறது. வானத்திலே எண்ணற்ற நட்சத்திரங்கள்,
இவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். கோள்கள், நிலவு எல்லாம் இருக்கிறது. நம் வானத்தில் அடிக்கடி பார்க்கின்ற பொழுது நிலவைத்தான் நாம் பார்ப்போம். நிலவு சில நாட்களில் தேய்ந்திருக்கும், சில நாட்களில் வளர்ந்திருக்கும். அப்போ நிலவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் என்றால், நமது வாழ்க்கை நிலவை போல வளர்ந்தாலும் தேய்ந்தாலும் வானத்தைப் போல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கதாக வேண்டும் என்ற ஒரு செய்தி. அதாவது வானத்தை பார்த்தவுடன் நம்பிக்கை என்ற ஒரு நேர்மறை சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு அதை எழுதியிருக்கிறேன். இது நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த நேர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனைக்கு என்ற உட்தலைப்பிலே நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு மரத்தினுடைய ஈரம் இருக்கும் வரை அந்த இலைகள் கீழே விழாது. அது மாதிரி வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கும் வரை எந்த ஒரு மனிதனும் தோற்று போக மாட்டான். இது நேர்மறை சிந்தனைக்கு அந்த உட்தலைப்பில் கொடுத்திருப்பேன். எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட என்ற அடுத்த தலைப்பு எப்படி இருக்கும்னா, நமக்கு எப்படியாவது ஒரு எதிர்மறை சிந்தனை நமக்கு வந்து அதை செய்ய விடாமல் தடுக்கும். அப்பொழுது அந்த நம்பிக்கை என்ற நேர்மறை சிந்தனையை நாம் உடலெல்லாம் பரப்பிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதையும் அதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வழக்கமாக நேர்மறை சிந்தனையோடு நிறுத்தி கொள்ளுகிற ஒரு பாணி இருக்கும். ஆனால் எதிர்மறை சிந்தனையும் வரும். என்ன செஞ்சால் அந்த எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து வராமல் நம்மை காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. நாம் அறிந்தது நமக்கு கற்றுத்தருவது நேர்மறை சிந்தனைக்கு எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட. ஸோ இந்த 4 விஷயங்கள் எல்லா தலைப்புகளிலும் எல்லா கட்டுரைகளிலுமே இந்த ஒரு பாணியை நீங்க கடைபிடிச்சிருக்கிறீங்க. இந்த பாணி இருக்கிறது. அதுதான் ஒரு விதமான செய்தியை வாசகனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். வெறுமனே வாசித்து செல்வதல்ல, அது எப்படி வாழ்வாக்குவது, எப்படி தியானித்து நமக்கு அதை நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு சில கட்டுரைகளை நேயர்களுடைய ஒரு முன்சுவைக்காக போகலாம். ஒரு வித்தியாசத்துக்காக நான் பின்னாடி இருந்து கடைசி கட்டுரையில இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கைகள் மருந்து மாத்திரையோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசு 40-50 வயசு கடந்துட்டாலே குறைஞ்சபட்சம் மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. அதை ஒரு தலைப்பாக எடுத்திருக்கிறீர்கள், மருந்து மாத்திரைகள். அதுதான் 50வது கட்டுரை, 211ஆம் பக்கத்துல கட்டுரை இருக்கிறது. இந்த மருந்து மாத்திரைகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதிலிருந்து நாம் எப்படி நம்பிக்கையை பெற முடியும்? அதாவது ஒவ்வொரு வீட்லையும் ஒரு சின்ன மருந்து டப்பான்னு இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லார் வீட்லையும் இருக்குது. அது ஒரு சாதாரண ஒரு பேராசிட்டமால் மாத்திரையாக இருந்தாலும் சரி, இல்லை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, அதை ஒரு தனி பெட்டியில் வைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மனிதனுக்கு நோய்கள் வளர்ந்திருக்கிறது. எத்தனை வகையான நோய் மனிதனுக்கு இருக்கிறது என்று இன்னும் பட்டியலிட முடியாது. எவ்வளவு மருந்து மாத்திரைகள் இருக்கிறது அதையும் நாம் விவரித்து சொல்ல முடியாது. உலகத்திலேயே அதிகமான மருத்துவமனை உள்ள நாடு எது என்றால் லண்டன் என்று சொல்வார்கள். அடுத்த நாடு இந்தியா என்று சொல்வார்கள். அப்போ அவ்வளவு மருத்துவமனை இருக்கிறது என்றால் அவ்வளவு நோயாளிகள் இங்கே இருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்வு ஒரு நிலையற்ற வாழ்வு. இந்த நிலையற்ற வாழ்விலே ஒவ்வொருவரும் மருந்து மாத்திரை எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ பிற உயிர்களை நாம் எந்த சிந்தனையோடு பார்க்க வேண்டும் என்றால், பிற உயிர்களிடம் அன்போடு இருக்க வேண்டும், மனிதநேயத்தோடு நாம் இருக்க வேண்டும், இரக்க பார்வை பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த மருந்துகளும் மாத்திரைகளும் மனித நேயம் என்ற நேர்மறை சிந்தனையை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நான் பார்க்கின்றேன். அது பிற உயிர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்மால ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. அதுதான் ஒரு இயல்பா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாப்பாடே நமக்கு ஒரு காலத்துல விஷமாகி நமக்கு நோய்களை உருவாக்குது. அப்படின்றப்போ நாம் மனதறிந்து இன்னொருவருக்கு அந்த தீமையை செய்து விடக்கூடாது, அந்த மனித நேய சிந்தனை வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அந்த இதுல சொல்லியிருக்கிறீங்க. அதுல அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுதலை பெறுவதல் அல்ல விடுபடுவதல் அப்படின்றதுல ஒரு விஷயத்தையும் சொல்லி, இறந்த பிறகு அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை போட்டு
அவங்கள பற்றி இன்னும் பெருமையாக பேசி சோறு வைக்கிறது, அது ஓகே. அது வந்து இறந்தவர்களுக்கு கொடுக்க மரியாதை. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வாழுகிற பொழுதே நம்ம அதை வந்து செய்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கீங்க. அதுதான் மனித நேயத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கும். கண்டிப்பாக. அடுத்த கட்டுரையாக மனித உடல்ல இருக்கிறத இதயம், 45வது கட்டுரை, 191வது பக்கம். இந்த இதயம் என்ற தலைப்பே ஒரு அற்புதமான தலைப்பாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா முதலில் நாம் யாரை பார்த்து கேட்கும் பொழுது உனக்கு இதயம் இருக்கிறதா என்று தான் நாம் கேட்போம். ஆனால் இந்த இதயம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சிந்தித்து பார்த்தால், இந்த இதயம் நம் உடல் உறுப்புகளிலே ஓய்வில்லாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த இதயம். கிட்டத்தட்ட 90,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு நம்ம உடம்பிலே இரத்த குழாய்கள் இருக்கிறது. அந்த இரத்த குழாய்களுக்கெல்லாம் இரத்தத்தை அனுப்பக்கூடிய பணியை இந்த இதயம் செய்து கொண்டிருக்கிறது. இதிலே வெறும் 1.5 லிட்டர் இரத்தத்தை சேமிப்பாக இதயம் வைத்துக்கொண்டு நாள்தோறும் 4.5 லிட்டர் இரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு, அதாவது உடல் உறுப்புகள் இரத்தம் வேண்டும் என்று கேட்காமலேயே அந்த உறுப்புகள் இயங்குவதற்கு இந்த இதயம் இரத்தத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இதயம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பிறர் கேட்காமலே நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையை நாம் இதயத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய இது இதயம். இதில் அந்த விஷயங்கள் பாராட்டக்கூடியது என்னன்னா, நாம் அறிந்தது அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுக்கும் பொழுது அந்த விஷயத்தினுடைய அறிவியல் பூர்வமான சில உண்மைகளை வந்து நேரடியாக எடுத்து மேலோட்டமாக சொல்லலை. அது நல்லா ஆழமாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ இதயம்னு சொல்லுகிற பொழுது அந்த 90,000 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ள அந்த நரம்புகளுக்கு அங்கே இருக்க இரத்த குழாய்களில் ரத்தத்தை பாய்ச்சுகிறது, 1.5 லிட்டர் ரத்தம் தான் வச்சுக்குது, 4 அது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமான விஷயங்களையும் எடுத்து கொடுத்துருக்குறீங்க. அடுத்த ஒரு தலைப்பு கிச்சனுக்குள்ள இருக்கிறது, கேஸ் சிலிண்டர், எரிவாயு, சமையல் எரிவாயு உருளை, 183ஆம் பக்கம். சமையல் எரிவாயு உருளை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த சமையல் எரிவாயு ஒரு காலத்தில் நாம் எருவாட்டியை வைத்து நாம் ஊதி நிறைய புகை வரும், அப்படியெல்லாம் அடுப்பை பயன்படுத்தினோம், விறகு அடுப்பை பயன்படுத்தினோம். இன்று சமையல் எரிவாயு உருளை எல்லா வீடுகளிலையும் இருக்கிறது. ஏனென்றால் அது அறிவியல் பூர்வமாக அதிகமான கார்பனை வெளியிடாத ஒரு வெளியிடாத தன்மை அதுக்கு இருப்பதால் எல்லாம் அதை பயன்படுத்துகிறார்கள். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சமையல் எரிவாயுக்குள்ள எல்பிஜி, அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, அது என்ன ஒரு ஹைட்ரோ கார்பன், அதை அந்த உருளைக்குள் நிரப்புவதற்கு முன்னதாக தயோ ஆல்கஹால் என்ற ஒரு திரவத்தை அதற்குள் நிரப்புவார்கள். அது ஒரு வாசனை திரவம். இந்த வாசனை திரவத்தை நாம் முதலில் நிரப்பிவிட்டுத்தான் பிறகு அந்த எல்பிஜி கேஸ் வாயுவை நிரப்புவார்கள். அந்த இப்போ அந்த சமையல் எரிவாயு உருளை தீர்ந்த பிறகு, அதாவது கேஸ் தீர்ந்த பிறகு நமக்கு ஒரு 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 மனம் வரும், ஒரு லீக்கேஜ் ஆகு என்று சொல்வார்கள், கசிவு ஏற்படுகிறது, ஏதோ கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா அது தீர்ந்து விட்டது, லிக்விஃபைடு பெட்ரோலியம் எல்பிஜி கேஸ் தீர்ந்து விட்டது என்று அர்த்தம். அந்த வாசனையை வெளிப்படுத்துவது தயோ ஆல்கஹால். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தயோ ஆல்கஹால் தான் ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கிறது. இப்போ சமையல் எரிவாயு உருளை என்பது விழிப்புணர்வு என்ற ஒரு நேர்மறை சிந்தனையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் எப்பொழுதும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த சமையல் எரிவாயு உருளையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்.
எல்லா நேரங்களிலும் கவனமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இருந்ததென்றால் வாழ்க்கை நிச்சயமா ரொம்ப அருமையாக நாம இருக்கும். எப்பொழுதெல்லாம் வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சமையல் எரிவாயு உருளையை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாம் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பா, அது ஒரு நல்ல செய்தி. திரும்ப நம்ம உடலுக்கே போகலாம். தோல் 172ஆம் பக்கத்துல நம்முடைய தோல் நமக்கு என்ன சொல்லுகிறது? இதுல தோல் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு இது எதுவுமே இல்லை. நம்ம உடலை போர்வை மாதிரி மூடி பாதுகாக்கக்கூடியது தோல். இதில் ஒரு சிறப்பு என்ன இருக்கிறது என்றால், நம் வெளியிலே செல்லுகின்ற பொழுது சூரிய ஒளி நம் மேல் பட்டால் முதலில் நம் உடலில் தாங்குவது இந்த தோல் தான். தோல் தான் நம்மை தாங்குகிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 20 லட்சம் வியர்வை சுரப்பிகள் நம் தோலில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5-6 லிட்டர் வியர்வையை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் தோலுக்கு இருக்கிறது. எதிலையாவது நாம் மோதிவிட்டோம் என்றால், ஒரு சின்ன ஆணியோ ஒரு சின்ன பொருளோ நம் உடலை கீறிவிட்டது என்றால் முதலில் காயப்படுவது தோலாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட தோல் ஒரு தியாகியாக இங்கே நான் கருதுகிறேன். தோலிடமிருந்து நாம் தியாகம் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு மனித உடலை போர்த்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு போர் வீரனாக, காவல்காரனாக தோல் செயல்படுகிறது. அதனுடைய தியாகம் நம்ம தோலை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் டெய்லி கண்ணாடியில் பார்த்து நம்மளை ரசித்து கொள்வோம். நம்ம உடம்பை ரசிக்காத ஆட்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பார்க்கிற பொழுது இந்த உடல் தியாகம் செய்வதற்கு அப்படிங்கிறத இந்த தோள்கள் நமக்கு, நம்முடைய தோல் உணர்த்துகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. தியாகம் இந்த ஒரு விஷயம் குடும்பத்துல இல்லை அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஈகோவுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக இந்த தியாகம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. இந்த 50 கட்டுரைகளையும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் அருமையா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனால் காலம் கருதி நம்ம முடிக்கலாம். நீங்கள் இன்னும் ஒரு தலைப்பு இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது, படிக்கட்டு என்ற ஒரு தலைப்பை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். விதவிதமான படிக்கட்டுகளை நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதில் நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு படிக்கும் அடுத்த படிக்கும் இடையே கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மேல் இருந்தால் முட்டி வலி, கைகால் வலி வரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த படிக்கட்டு நாம் ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு ஏறுகின்ற பொழுது நம்மை அறியாமலே ஒரு உயரத்தை அடைகிறோம். அப்போ அந்த படிக்கட்டு நமக்கு எந்த நேர்மறை சிந்தனையை கற்றுக் கொடுக்கிறது என்றால், வாழ்வில் உயர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் வீடுகளிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, பள்ளிக்கூடம், அலுவலகங்களிலும் படிக்கட்டுகளில் ஏறுகின்ற பொழுது நாம் முன்னேறுகிறோம் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். முன்னேற்றத்தை சொல்லும் பொழுதே படிப்படியா முன்னேறி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படிக்கட்டுகளை சொல்லும் பொழுதே முன்னேற்றமும் அதோடு சேர்ந்து இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நிலையாய் இருப்பதல்ல வாழ்க்கை, தேங்கி கிடக்கிறதல்ல வாழ்க்கை, நகர்ந்து கொண்டு இருக்கணும், அது முன்னேற்ற பாதையில் இருக்கணுங்கிறத ரொம்ப அழகா படிக்கட்டுகள் சொல்லி இருக்கிறது. இது போல 50 தலைப்புகளும், இந்த 50 தலைப்புகளையுமே பார்த்தாலும் தெரியும். கரண்டிகள், உப்பு, பூட்டு, சிலந்திகள், கொசுவத்தி சுருள், காலணிகள், மின்விசிறிகள், குப்பை தொட்டி, பற்பசை, நாக்கு, கழிவறை, நல்லெண்ணெய், இன்வெர்டர், தலைமுடி, எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தலைப்புகள் தான். 50 தலைப்புகளும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தலைப்புகள். இந்த தலைப்புகள், இந்த பொருட்கள் நமக்கு நேர்மறையான வாழ்விற்கான தத்துவங்களை தருகின்றன என்பதை ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் ஆழமாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் ரொம்ப அருமையாக இந்த உனக்குள் வெளிச்சம் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. நமக்குள், நம்மை சுற்றிதான் இந்த வெளிச்சங்கள் இருக்கிறது என்பதை
இந்த அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கிற உங்களுக்கு மீண்டுமாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறோம். நன்றி ஃபாதர். நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நிச்சயமாக இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் இருப்பார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.